வணக்கம் மக்களே. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹெச்பி லேசர் ஜெட் டேங்க் MFP 2606 SDW. இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நம்மளே ரீஃபில் பண்ணிக்கலாம். லேசர் ஜெட் டேங்க் இங்க் டேங்க் எப்படியோ அதே மாதிரி, ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான், கலர் இல்லை. இதில் இன்பில்டு கேட்ரிட்ஜ் தான், ஜஸ்ட்டு நம்ம ரீஃபில் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இதுலேயே எப்படி பண்ணணுன்றதை அந்த சைடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஆல் இன் ஒன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதாவது லேசர் ஜெட் டேங்க்கில் இதை ஃபிட் பண்ணிவிட்டு கிளாக் வைஸில் திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரீஃபில் ஆகிடும். எல்லா பவுடரும் உள்ளே இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி அதை ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ரிலீஸ் பண்ண உடனே அகைன் நீங்கள் எடுத்துகிட்டு அப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸில் உங்களுக்கு அந்த சைடில் இருக்க லைட் உங்களுக்கு ரீஃபில் பண்ண மாதிரி ஃபுல்லாக காட்டிடும். இது பார்த்தீங்கன்னா லேசர் ஜெட் டேங்க் டைப் கிடையாது, வெறும் லேசர் ஜெட் பிரிண்டர். மாடல் 126 NW. இதில் எப்படின்னா கேட்ரிட்ஜ் நம்ம வெளியில் எடுத்து திருப்பி இன்சர்ட் பண்ணலாம். இதுவும் ஆல் இன் ஒன் தான். ஸ்கேனர் இருக்குது, வைஃபை இருக்கும். கேட்ரிட்ஜை நம்ம இப்போ வெளியில் எடுத்துகிட்டு திருப்பி இன்சர்ட் பண்ணலாம். வேறு கேட்ரிட்ஜ் கூட புதுசு போட்டுக்கலாம், இல்லை கம்ஃபர்டபுள் கேட்ரிட்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, இது கேட்ரிட்ஜ் நம்ம எடுத்து வெளியில் யூஸ் பண்ணலாம், அது இன்பில்டு கேட்ரிட்ஜ். என்ன பண்ணலாம், இது லேசர் ஜெட் ப்ரோ MF 126 NW. ஸோ இது இந்த ரெண்டுத்தில் எது பெட்டர்னா இதுதான் பெட்டர்.